எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோடைய அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பேட்டியில் ஜெயம் ரவியை பற்றி நமக்கெல்லாம் தெரியாத பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஷ்புவை பற்றி ரொம்பவே காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாரு. குஷ்புவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும், ஜெயம் ரவியை பற்றி நமக்கெல்லாம் தெரியாத அவர் சொன்ன ரகசியங்களை பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ நம்ம அனைவருடைய கண்களையும் கலங்க வைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இப்போ 2-3 நாட்களாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவருடைய பேட்டி தான். இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு ரீலை பார்த்தாலுமே ஜெயம் ரவி அவர்களுடைய பழைய வீடியோஸ், பழைய இன்டர்வியூ, பழைய ஸ்டேஜில் பேசின நிறைய வீடியோஸ்கள் வருது. அதில் எல்லாத்துலேயுமே அவருடைய மனைவியை எவ்வளவு வெறுக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியுது. அதற்கு மேலே அவருடைய மனைவிக்கு எவ்வளவு பயப்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒரு பேட்டியில் அவர் கலந்துருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஜெயம் ரவி அவர்கள் கண்ணில் ஒரு சோகத்தோட, உதட்டில் ஒரு பொய்யான சிரிப்போடு அமர்ந்திருப்பார். அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கண்கள் கலங்கும். ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவர் அப்படி இருக்கிறத பார்த்தா நமக்கு கண்கள் கலங்கும். இதற்கு முன்னாடி அதை பார்த்துருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறலாம் நமக்கு புரிய வருது. இப்படி இருக்கும் நேயர்களே, அவருடைய பேட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனைவி அமைந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நமக்குள்ளே நிறைய திறமை, அறிவு எல்லாமே இருந்தாலும் நல்ல மனைவி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஜெயம் ரவி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் ஒன்றும் குடிகாரரோ கெட்டவரோ கிடையாது. இது வரைக்கும் கோலிவுட்டில் எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாத, ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்லாத ஒரு நபர் ஜெயம் ரவி அவர்கள். ஆனால் இன்றைக்கி மற்ற கோலிவுட்டில் எத்தனையோ நடிகர்கள் சந்தோஷமாக இருக்கிற ஒரு தருணத்தில் எந்த ஒரு தவறுமே பண்ணாத ஜெயம் ரவி அவர்கள் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா கண்கள் கலங்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப அவருக்கு ஆதரவாக பல பேர் குரல்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. கார்த்திக் பேசியிருக்கிறாரு, ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக விக்ரம் பேசியிருக்காரு, மணிரத்னம் பேசியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே பொன்னியின் செல்வத்தில் கூட நடித்தவங்க. அவருடைய உறவினர்களும் பேசியிருக்கிறாங்க. இப்போ அவருடைய அண்ணன் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஜெயம் ரவியை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். அவன் ஒழுக்கத்துக்கு தான் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். நிறைய விஷயத்தில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய நடிகனாக இருக்கிறான், இத்தனை பொண்ணுங்க, இத்தனை ஹீரோயின்ஸ் அவர் பின்னாடி இருக்கும்போது யாரையுமே கண்டுக்க மாட்டான். எவ்வளோ ஒழுக்கத்தை பற்றி பேசுவான். ஒரே ஒரு பொண்ணை தான் வாழ்க்கைன்னு நினச்சான். இத்தனைக்கும் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஏதாவது காசு பணம் வேணும்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கிட்ட கேட்கும்போது, ஆனால் சத்தியமாக என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை, இருங்க மனைவிக்கிட்ட வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை கூட மனைவிக்கிட்டேருந்து தான் வாங்கிட்டு கொடுப்பான். அவன் கையில் வச்சுக்க மாட்டான். இன்றைக்கி அவன் கையில் காசு இல்லாமல், இருக்க தங்க வீடு இல்லாமல், நடிக்கிறதுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். மீண்டும் அவர் என்ன சொன்னார்னா, சில பேர் இந்த குஷ்பு, தனுஜா போன்ற ஆள்கள்லாம் ஜெயம் ரவி எதிர்த்து பேசுகிறாங்க. உண்மை சொல்லுங்கள், இந்த குஷ்புக்கெலாம் கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதா ஜெயம் ரவியை பற்றி பேசுகிறதுக்கு? உங்களுக்கே தெரியும் அந்த பையன் எப்பேற்பட்ட பையன்னு. சும்மா எதையாவது ஒன்று பேசணும், ஃபெமினிஸ்ட்டுங்கிற பேரில் ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஆதரவாக பேசணும்னு அந்த ஒரு மனுஷனை இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜெயம் ரவி அவர்கள் இவ்வளோ நல்லவராக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.